பாண்டியனும் சரவணனும் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. அப்போ மீனா இருந்துட்டு சரவணனை பார்த்துட்டு, என்ன மாமா மயிலக்காக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்த்துட்டு போலான்னு சொல்லி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ சரவணன் இருந்துட்டு, என்ன மீனா சொல்கிற, தங்கமேல் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கோமதி இருந்துட்டு, அதை ஏன்டா கேட்குற, சொல்ல சொல்ல கேட்காம பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு இழுத்து போட்டு வேலை செஞ்சுட்ருக்கா. வெயிலில் மேலே மொட்டை மாடிக்கு போகாதேன்னு சொன்னால் துணி காய போட்டிருக்காங்க, அங்கே போயிருக்கா. இப்போ தலைவலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேச்சு சத்தை கேட்டு மயில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க. அப்போ சரவணன் இருந்துட்டு, என்ன மயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும், மாமா காலையில் தான் தலைவலி இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனாக இருந்துட்டு, அக்கா உங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மயில் அங்கேருந்து போகவும், இப்போ பாண்டியன் இருந்துட்டு, எப்போ மயில் ஒரு நிமிஷம் நில்லுப்பா, அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ஸ் வேறு வந்துட்டு உன்னோட சர்டிஃபிகேட் கேட்டுகிட்டே இருக்காரு, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாண்டியன் இப்படி கேட்குறதுங்க மயில் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், இல்லை மாமா அது வந்து அப்படின்னு சொல்லவும், எப்போ அவர் பாட்டு கேட்டுகிட்டே இருக்காராமா, நீ வந்துட்டு தராமல் எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கியாமா, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சரவணன் வந்துட்டு, ஏன் மயில் டிலே பண்ணிகிட்டு இருக்கு, நீ கொடுத்துட வேண்டியது தானே சீக்கிரம் அப்படிங்கிறாரு. அப்போ பாண்டியன் வந்துட்டு, என்னப்பா மயில் நீயே சர்டிஃபிகேட் எல்லாம் வந்துட்டு பத்திரமா வச்சிருக்க வேண்டாமா, சரி அப்படிதான் வந்து தொலைஞ்சு போச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாமா, சரிப்பா அப்படிதான் வந்துட்டு அந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மீனா இருந்துட்டு, அக்கா நான் நேரம் கிடைக்கும் போது வேணா உங்க கூட வர, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் வந்துட்டு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மயில் பார்த்தீங்கன்னா இஷ்டமே இல்லாமல் சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, எதுக்குப்பா மீனா வந்துட்டு நீ போய் இந்த விஷயத்தை கலைஞ்சிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னால் சட்டை போட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஒன்று கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பாரு, பரவாயில்ல நம்ம கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. எப்போ மயில் நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ப்பா அப்படிங்கவும், இங்கே மயில் வந்துட்டு சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. லேட் பண்ணிடாதப்பா, இனி 2-3 நாள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கி கொடுக்கணும், அந்த கரஸ்பாண்டன்ட் என்னவோ ரெக்கார்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே மயிலை பார்த்தீங்கன்னா பயந்துட்டு சரிங்க மாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதியை பார்த்து, நீ ஏதோ மிளகாத்தூள் வேணும்னு சொல்லி கேட்டே இல்லை, நான் வந்துட்டு மில்லில் சொல்லியிருக்கேன், சாயந்தரம் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் மறந்துருப்பீங்களோன்னு நினச்சேன், பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் நீ சொன்னது என்னைக்குடி நான் மறந்துருக்கேன், அப்புறம் கோமதி நான் மறந்துட்டேன், நான் சாப்பிட்டு கடைக்கு கிளம்பும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 15,000 கொடு அப்படிங்கிறாரு. எதுக்குங்க அப்படிங்கவும், அதுதான் நம்ம ராமசமயம் எனக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரிங்க இப்போ நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மயில் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு அங்கேருந்து அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு வந்த மயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு பெணாத்திட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு எல்லாமே போச்சு, கடைசியில் இந்த கரஸ்பாண்டன்ட் வந்துட்டு மாமா கிட்டே வந்து போட்டு கொடுத்துட்டாரு, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வர வாய்ப்பே இல்லை. நேற்று தான் வந்துட்டு அந்த வேலை விஷயமா நான் வந்துட்டு அவர்கிட்ட அப்படி பேசினேன், எனக்கு கொஞ்சமாவது அவர் சப்போர்ட் பண்ணி பேசி இருந்திருக்கலாம், எங்கே எதுவுமே தெரியாத மாதிரியே அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு, இவரை வச்சுக்கிட்டு நான் என்னத்தை தான் பண்ணுறதோ, சரி இப்போ நம்ம சர்டிஃபிகேட் எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே நான் இப்படி மாட்டிக்கிட்டேனே, எனக்கு நல்லா வேணும் இது அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கதிரும் ராஜி பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ உள்ளே வந்துட்டு என்ன கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜி சொல்லவும், ஆமாம் கூட்டம் அதிகமாக இருந்தாலே வந்துட்டு அந்த கடையில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, சரி வா அங்கே ஒரு இடம் காலியாக இருக்குது அங்கே உட்காரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ கதிர் இருந்துட்டு, ஆன்லைனில் நான் பார்க்கும்போது வந்துட்டு சின்ன ஹோட்டல் மாதிரி தெரிஞ்சிச்சு, இப்போ உள்ளே வந்து நேரில் பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜி இருந்துட்டு, நம்ம வேணால் ஏதாவது சின்ன ஹோட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் மேடம் வந்துட்டு பெரிய ஹோட்டலெல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே வந்து விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமில்ல. அப்போ கதிர் வந்துட்டு, அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மெனு கடை கொடுத்துட்டு, உங்களுக்கு மினரல் வாட்டர் வேண்டுமா சாதாரண வாட்டர் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜி இருந்துட்டு, இல்லை சாதாரண வாட்டரே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பார்த்தீங்கன்னா மெனு கடை பார்த்துட்டு இருக்காங்க. அது கதிர் அதை பார்த்துட்டு, ஐயோ என்னது இது எல்லாமே இவ்வளோ விலை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாரு. ஆஹா நம்மளை என்ன விட்டா நம்மளை மாவாட்ட விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. இங்கே ராஜியும் மெனுவில் பார்த்துட்டு, இங்கே பாரு நான் சொன்னல, இங்கே பாரு விலையெல்லாம் எம்பிட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே கதிர் சமாளிச்சுட்டு, பரவாயில்ல இருக்கட்டும் என்ன போ அப்படிங்கிறாங்க. இல்லை இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்துட்டு வேற எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ராஜி. இங்கே பாரு வந்தாச்சு உட்காந்தாச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம், நீ ரேட்டை பற்றியெல்லாம் கவலைப்படாத, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி முடிவு பண்ணு, பேசாமல் அதையே சாப்பிடு அப்படிங்கிறாரு. என்ன முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜி இருந்துட்டு, இல்லை நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லவும், அப்போ சர்வர் பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. சார் என்ன சார் ஆர்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜி நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியாமல், அது வந்து அப்படின்னு சொல்லவும், சரி விட நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. உடனே ராஜி இருந்துட்டு, என்ன பண்ணுற நீ, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் சிக்கன் 65 மட்டன் சுக்கா ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா பதறிட்டு, ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க இவங்களுக்கு ஒரு பிரியாணி எனக்கு 2 பரோட்டா மட்டும் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் சைடிஸ் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லவும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனால் பரோட்டா கூட வந்துட்டு குருமா வரும் தானே அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் கொடுப்பாங்க சார் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு அது மட்டுமே போதும் அப்படிங்கிறாங்க. சரி சார் இது இல்லாமல் வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கவும், இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ சர்வர் அங்கேருந்து போகவும், அப்போ ராஜி இருந்துட்டு, அது என்ன எனக்கு மட்டும் பிரியாணி உனக்கு மட்டும் பரோட்டா, ஏன் உனக்கு பரோட்டா வேணுமா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு அது வேண்டாம், ஆனால் நீ மட்டும் எதுக்கு பரோட்டா சாப்பிட்ற, ஏன் இங்கே எல்லாமே வந்துட்டு விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நீ எப்படி சாப்பிட்ருக்க, அதை கேட்ட கதிர் பார்த்தா நக்கல் அடிக்கிறாரு. ஆஹா எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு,
ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பெருசாக பசிக்கல அப்படிங்கிறாரு. பொய் சொல்லாத, நீ காசை யோசிச்சு தானே வந்துட்டு குறைவாக சாப்பிட்ற. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு பெருசாக வெளியில் சாப்பிட்ற ஆள் கிடையாது. கதிர் எப்படியோ பேசி சமாளிக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ராஜிக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு கொண்டு கொடுக்கவும் அப்புறம் ராஜி இருந்துட்டு பிரியாணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு பரோட்டா வேணுமான்னு சொல்லவும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் கதிர் இருந்துட்டு என்ன பிரியாணி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற என்ன கை கழுவ போகிறோம் அப்படிங்கிறாரு கதிர். அதை கேட்டு இங்கே ராஜி முறைக்கவும் பின்னென்ன இதெல்லாம் வந்துட்டு ஒரு கேள்வின்னு சொல்லி கேட்குற. இல்லை அதுக்கு இல்லை, நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் பாரு, கஸ்டமரை இங்கே விட்டுட்டு நம்ம மட்டும் போகிற மாதிரி தானே இருந்துச்சு, இப்போ அவரோட வேலையும் முடிஞ்சிச்சாமா, அதனால் எப்போ வேணாலும் நமக்கு ஃபோன் பண்ணுவார், அவர் மட்டும் நமக்கு ஃபோன் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட ராஜி பார்த்தீங்கன்னா இப்படி அப்செட் ஆகவும் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அது வந்துன்னு சொல்ல வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வரையோ சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு வந்துட்டு பீச்னா ரொம்ப பிடிக்கும், அதான் டைம் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு போகலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ கதிர் இருந்துட்டு நம்ம 2 பேரும் மட்டும் வந்திருந்தா கண்டிப்பாக அங்கே போயிருந்துருக்கலாம், ஆனால் இன்னொருத்தரையும் நான் வந்து கூடவே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இல்லையா. அப்போ ராஜி இருந்துட்டு ஆமாம்மா நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. நான் இன்னொரு தடவை வந்துட்டு பீச்சுக்கு மட்டும் உன்னை கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி நீ என்ன சாப்பிடாம இப்படி அணில் மாதிரி குறிச்சிட்டு இருக்க, நல்லா சாப்பிடு, பக்கத்தில் அந்த முட்டையெல்லாம் எதுக்கு இருக்குது எடுத்து சாப்பிடு அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு போதும், நீ கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனது போதுமா அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு பிரியாணினா வந்துட்டு அவ்வளோ பிடிக்காது. அதை கேட்ட கதிர் வந்துட்டு யாருக்கு உனக்கா பிரியாணி பிடிக்காதா, ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டில் பிரியாணி பண்ணும்போது நீ வந்துட்டு எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன், பேசாமல் ஒழுங்கு சாப்பிடு அப்படிங்கிறாரு. இல்லை நிஜமாவே எனக்கு போதும் நீ சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. என்ன நான் கம்மியாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு கம்மியாக சாப்பிட்றீங்களா, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஸ்கூல் படிக்கும்போது வந்துட்டு தமிழில் ஒரு பாடம் வருமே, ஒரு மான் தண்ணி குடிக்கணுமேன்னு சொல்லிட்டு இன்னொரு மான் வந்து தண்ணி குடிக்காமல் இருந்துச்சாம்மா, ஏன் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் சொல்கிறேன்ல. அப்போ கதிர் வந்துட்டு சரி ஆனால் எனக்கு வந்துட்டு வயிறு ஃபுல்லாகிருச்சு, ஆனால் பிரியாணி வந்துட்டு 350 ரூபா சரியா, அதனால் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிறது போகிறாரு. கதிரங்கிறது போகவும் இங்கே ராஜி இருந்துட்டு பெரிய இவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்போ கதிரங்க வரவும் எனக்கு கை கழுவிட்டு வர இம்புட்டு நேரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்து அதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஓ பரவாயில்லையே ஃபுல்லாக சாப்பிட்ட போல இருக்குது, சரி வெரி குட் அப்படின்னு சொல்லவும் சரி நான் போய் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எதிர்த்து போகிறாங்க. அதுக்கப்புறம் சர்வர் பார்த்தீங்கன்னா பில்லை கொண்டு கொடுக்கவும் அதை கதிர் பார்த்தீங்கன்னா வாங்கி பார்த்துட்ருக்காரு. அப்போ ராஜி பார்த்தீங்கன்னா கை கழுவிட்டு அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸில் வந்து 50 10 100 சொல்லிட்டு ஒன்றா பொறுக்கி எடுத்து வச்சுட்ருக்காரு. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜி ரொம்ப கவலையாக பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிரோ ராஜி பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ராஜி வந்துட்டு அது சரி நாம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேற எங்கே கஸ்டமரை தான் பிக்கப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாரு கதிர். அப்படியா, அவரை பிக்கப் பண்ணிட்டு நேராக ஊருக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா அதுக்கப்புறம் நேராக ஊருக்கு தான் போகணும், அப்போ போகிறதுக்கு எப்படி வந்துட்டு 8-9 மணி நேரம் ஆகும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கஸ்டமர் வந்துட்டு கொஞ்சம் வயசானவர் தானே, அது மட்டும் இல்லாமல் 2 நைட்டு வந்து தொடர்ந்து கார்லேயே நைட் உட்காந்துட்டே வந்தா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும், அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் நிறுத்தி போகிற மாதிரி தான் இருக்கும், சொல்ல முடியாது ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ராஜி அவர் கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், ஆனால் வந்துட்டு உன்னை பற்றி நீ யோசிக்கவே மாட்டியா. அதை கேட்ட கதிர் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு ஏன் எனக்கு என்ன வயசாயிருச்சு, நான் என்ன சின்ன பையன் தானே அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆச்சி எடுத்துட்டு நான் அதுக்கு சொல்லலை, நேற்று நைட்டு வந்துட்டு தூங்காமல் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தேன், இன்னைக்கு நைட்டு முடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வரணும் அப்படின்னு எனக்கு கஷ்டமாக இருக்காதா. அப்போ கதிர் வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆச்சி எடுத்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு உன்னை ரூம்லேயே தூங்க சொல்லிட்டு நான் மட்டும் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்திருக்கணும், ஆனால் எனக்கு வந்துட்டு அப்போ இது தோணவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு ரூம் வந்துட்டு வாடகைக்கு எடுத்ததே 1 மணி நேரத்துக்கு தான் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஆச்சி இருந்துட்டு ஆமாம் நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. 1 வாரம் தூங்காமல் இருக்கணும்னாலும் வந்துட்டு என்னால் முடியும், ஏன்னா எனக்கு தூக்கமெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாரு. அதை கேட்ட ராஜி பார்த்தீங்கன்னா அப்போ உனக்கு வேற என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கவும் என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிஜமாக தான் நான் சொன்னது உண்மைதான், பிரச்சனை என்னெல்லாம் வந்துட்டு எனக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கதிர் பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டு விடுறாரு. இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு ராஜியை பார்க்குறாங்க. இவளுக்கு மட்டும் எங்கிருந்து தான் இப்படி தூக்கம் வருதுன்னே தெரியலையே, வந்து சாஞ்சு உட்காந்தாலே வந்து தூங்கிடுறாளே, ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்றாரு. அப்போ சத்தம் கேட்டு இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிடுறாங்க. உங்கள் தூக்கத்தை கெடுத்ததுக்கு சாரி, சரி கொஞ்சம் வெளியில் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்புறம் ஆச்சி இருந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லவும் நான் வாங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அதான் எங்கேன்னு கேட்குறேன்னல்ல, அடா சொன்னா கேளுங்க வாங்க அப்படிங்கிறாரு. இங்கே ராஜி கார் விட்டு கீழே இறங்கி வராங்க. பார்த்தீங்கன்னா கதிர் வந்து பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு நீ தானே வந்துட்டு பீச்சுக்கு போகணும்னு சொன்னேன், அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படவும் அப்போ கதிர் வந்துட்டு நீ ரொம்பலாம் சந்தோஷப்படாத, உனக்காக மட்டும் இங்கே வந்தான்னு சொல்லி நினைக்காத,
கஸ்டமர் வந்துட்டு அவரோட சொந்தக்காரங்களை யாரையோ வந்துட்டு பார்க்க போகிறதா சொன்னார். அந்த டைம் வந்துட்டு நம்ம சும்மா தானே இருப்போம், அதனால தான் வந்துட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் ராஜியும் சரி அப்படிங்கிறாங்க. சரி வா பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் ராஜி இருந்துட்டு சரி தண்ணியில் கால் நினைக்க வரையா அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வரல நீ போ அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஆழத்துக்குலாம் போகாத முன்னாடியே நில்லு அப்படிங்கிறாரு. சரி செருப்பு இங்கேயே கழட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோனை கூட நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படிங்கிறாரு. இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடலை வித்துட்டு இருக்காங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காரு. இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பி கதிரை கூப்பிடவும் இல்லை நான் வரல நீயே விளையாடிட்டு வா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நான் தண்ணியில் விளையாடிட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வேணாலும் போய் விளையாடிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை போதும் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், சரி இந்த கல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இங்கே வந்துட்டு இதுதான் கிடச்சது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிறாங்க ராஜி. ஆமாம் உனக்கு வந்துட்டு கடல்னா பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி. பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ உனக்கு வேற என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கவும், அப்போ ராஜி இருந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்கும் இல்லையா உனக்கு, நீ எந்த மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லவும், சிலருக்கெல்லாம் வந்துட்டு மரம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்துட்டு அருவி பிடிக்கும், சில பேர்த்துக்கு வந்துட்டு லாங் ட்ராவலெல்லாம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு பாட்டு பிடிக்கும், சில பேர்த்துக்கு டான்ஸ் பிடிக்கும். இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் கேட்குறேன். அதை கேட்ட கதிர் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்கிட்ட யாருமே கேட்டதே இல்லை. சரி இப்போ நான் கேட்குறதுனால நீ சொல்லு உனக்கு என்ன பிடிக்கும். எனக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்க பிடிக்கும், அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கவும் பிடிக்கும். கதிர் இப்படி சொல்ல ஒரு ராஜி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு கதிரே சிரிச்சிட்டு, என்ன பெரிய இவனை மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி நினைக்கிறியா, ஆமாம் லைட்டாக அப்படிங்கிறாங்க. அதை கேட்டீங்க கதிரை சிரிக்கவும், கதிரை பார்த்துட்டு ராஜியை சிரிக்கிறாங்க. சரி உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. காரில் கொடை இருந்துச்சு பேசாமல் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் இப்போ ராஜி இருந்துட்டு, ஏன் வெயில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறியா, வேணும் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல வேணாம் அங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜி பார்த்தீங்கன்னா அப்படியே கதிரையே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை எடுத்துகிட்டு கதிர் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கவும், கதிரிக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ராஜி பயங்கர நிறைய செல்ஃபியில் எடுக்கிறாங்க. அப்போ கதிர் பார்த்தீங்கன்னா சடனாக திரும்பவும், நான் கடலை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு எனக்கும் வந்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் இருக்கணும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு உனக்கு வேணா ஆசையாக இருந்துச்சுன்னா கடைசியாக இன்னொரு டைம் போய் கால் நினச்சிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்போ கதிர் வந்துட்டு உனக்கு போஸ்டிங் போடுவாங்கல்ல, அப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு கடல் இருக்கிற ஏரியாவை பார்த்து உனக்கு போஸ்டிங் போட சொல்லலாம். அதை கேட்ட ராஜி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக வீட்டில் சம்மதிப்பாங்களேன்னே தெரியாது நம்மளுக்கு, இதில் எங்கேருந்து நம்ம வேற ஊருக்கெல்லாம் போகிறது, இங்கே பாரு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீ இப்போவே அதை வந்து அதை பற்றிலாம் யோசிச்சு கவலைப்படாத, எப்பவுமே வந்துட்டு பாசிட்டிவாக நினை அப்படிங்கிறாரு. கதிர் இப்படியெல்லாம் பேசுறதை பார்த்துட்டு இங்கே ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் கதிரை கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸா எதுக்கு அப்படிங்கவும், எல்லாத்துக்கும் தான், கிரவுண்டுக்கு வந்து ஓடுறதுக்காக கூட்டிகிட்டு போனதுக்கு, அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு, நான் ஆசைப்பட்டதுக்காக கூட்டிகிட்டு வரலினாலும் கஸ்டமர் வந்துட்டு ரிலேட்டிவை பார்க்க போனதுக்காக வந்துட்டு அதை சாக்க வச்சுட்டு என்னை இங்கே பீச்சு கூட்டிகிட்டு வந்ததுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. ராஜி இப்படி சந்தேகமாக இழுத்துட்டு சொல்லவும், அப்போ கதிர் வந்துட்டு ஏன் இல்லை நிஜமாவே வந்துட்டு கஸ்டமர் வந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அதை கேட்ட ராஜி பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே கதிர் பார்த்தீங்கன்னா இவ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு இங்கே ராஜியும் சிரிக்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கவும், இங்கே ராஜி பார்த்தீங்கன்னா ஃபோனில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கதிர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கவா போகலாம், கதிர் இப்படி கூப்பிடவும் இங்கே ராஜி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மீனாக்கு தான் ஃபோனில் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே வீட்டில் தங்கமேல் பார்த்தீங்கன்னா உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு மீனாவும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அரசியும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா பார்த்தீங்கன்னா ஏதோ மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டு ஃபோன் எடுத்து பார்க்கவும், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ராஜி அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு பாடுறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே மயில் இருந்துட்டு மீனா என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே மீனா ராஜி கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ ராஜி கதிரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே இன்னை மீனா அவங்க பயங்கரமாக ஓட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.